வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜூன் 30க்குள்ள ஒரு புதிய அப்டேட்டை செஞ்சிருக்கணும். அப்படி செய்ய தவறிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய ரேஷன் கார்டுகள் ரத்தாவதோடு மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டை வைத்து பெறக்கூடிய அனைத்து சலுகைகளும் அவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களின் குடும்ப நலனை பாதுகாப்பதற்கும் உதவுவதற்காகவே ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழே மலிவு விலையிலும் இலவசமாகவும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டின் அடிப்படையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயும் கொடுத்துட்டு வர்றாங்க. ரேஷன் கார்டுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த உதவிகளை எல்லாம் பெற முடியும். பொதுமக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே KYC சரிபார்ப்பை கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த ரேஷன் பொருட்கள் சென்றடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. KYC சரிபார்ப்பை இதுவரை முடிக்காத பயனாளிகள் உடனே அதை முடித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் திட்டத்திற்கான பட்டியலில் இருந்து பயனாளிகளின் பெயர் நீக்கப்படும் அப்படின்னும் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலையும் சொல்லியிருக்காங்க. எதற்காக எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுகளை நிறைய பேர் தவறாக பயன்படுத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா போலியான ஆவணங்களை கொடுத்து ரேஷன் கார்டை வாங்கியிருக்காங்க. அதை போல பல பேர் அதிக வசதி படைத்தவர்களாக இருந்து கொண்டு ரேஷன் கார்டை வாங்கி அதை பயன்படுத்தாமலேயே வீட்டில் வைத்திருக்கின்றனர். அதனால உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் கிடைக்காமல் போகிறது. அதனால்தான் இந்த KYC சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கி இருக்காங்க. போலி ரேஷன் கார்டுகள் மூலமாக அரசின் சலுகைகளை பெறும் சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இது ஏழை எளிய மக்களின் ரேஷன் உதவிகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் ரேஷன் அமைப்பின் நம்பகத்தன்மையையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதனால்தான் இந்த முயற்சியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. KYC மூலம் தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த இலவச பொருட்கள் மற்றும் சலுகைகள் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அரசு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த KYC அப்டேட்டை செய்யறதன் மூலமாக போலியான ரேஷன் கார்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுவெல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த KYC அப்டேட்டை எப்படி சரிபார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆவணங்கள் தேவைப்படுவது. ஒன்று உங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை. இதோட உங்களுடைய மொபைல் நம்பரானது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையோ அல்லது அரசு சேவை மையத்தின் உதவியோடு நீங்கள் 2 வழிகளில் இந்த அப்டேட்டை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ஆஃப்லைன் வசதி. ஆன்லைனில் எப்படி நீங்கள் சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில உணவு பாதுகாப்பு முறையினுடைய போர்ட்டலுக்கு செல்ல வேண்டும். அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிட்டு ரேஷன் கார்டு KYC சரிபார்ப்பு நிலை அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். அதில் உங்களுடைய KYC நிலையை சரிபார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் முறை. ஆஃப்லைன் என்பது நீங்கள் நேரடியாக சரிபார்க்கும் முறை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று உங்களுடைய கைரேகையை பதிவு செய்து கருவிழியை ஸ்கேன் செய்ய வேண்டும். ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர் உங்களுடைய KYCயை சரிபார்க்கும் பணியை முடித்து விடுவார். அதற்கு நீங்கள் கையில் ரேஷன் கார்டோடு ஆதார் அட்டையும் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதற்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வெளியிட்ட தகவலின்படி KYC சரிபார்த்தல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள் KYC சரிபார்ப்பை நீங்கள் முடிக்கணும். மத்திய அரசு ரேஷன் கார்டு விஷயத்தில் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான விதிமுறைகளை கொண்டு வந்தாலும் இந்த விதிமுறைகள் எல்லாம் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரையில் ரேஷன் கார்டு விஷயத்தில் இவ்வளவு கடுமையான விதிமுறைகள் இல்லை. தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு KYC சரிபார்ப்பை முடிக்க அரசு தரப்பில் சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் கடைக்கு நேரடியாக போய் அந்த அப்டேட்டை செய்வதற்கான சூழல் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று KYC சரிபார்ப்பை செய்வதற்கும்
அவர்களுடைய வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய திட்டத்தையும் அமல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே, நீங்க யாராவது கேஒய்சி அப்டேட் செய்யாம இருந்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இன்னும் 5 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில விரைவாக இந்த அப்டேட்டை செஞ்சுக்கணும். அதோடு ரேஷன் கார்டுகள் ரத்தாவதையும் நம்ம தடுத்துக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.